அவுதுபில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 665வது நாளை எட்டி இருக்கிறது. அது குறித்த தகவல்களை நாம் பைகிரை விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம். அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்பொழுது இஸ்ரேலிய இராணுவம் மிகப்பெரியதொரு சிக்கலில் மாட்டியிருக்கிறது. அந்த சிக்கல் என்னவென்று சொன்னால், பல பூமி டிராப்புகளில் அவங்க மாட்டுறாங்க. நேற்று இஸ்ரேலுடைய யோலமீர் ஒரு பட்டியலை என்னுடைய பிரதமர் உட்பட்ட அந்த ஆலோசனை குழுவில் கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்லாருன்னா, ஹமாஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி அதை அழிக்க முடியும்னு இல்லை. இன்னொரு அபிஷியல் சொல்லியிருக்கான், 100 வருஷம் ஆனாலும் அவன் சரண்டர் ஆக மாட்டான் அப்படின்னு. இவன் நம்ம என்ன பார்க்கணுன்னா, உணவு இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் போராளிகள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். ஆயுதத்தை கீழே வைக்காம நித்தமும் பெரிய கேஷுவாலிட்டிஸை உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த இஸ்ரேலுக்கு பின்னாடி எவ்வளோ நாடு இருக்குங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். இவ்வளோ நாடுகளும் சேர்ந்து ஒரு கான்யூனிஸை இன்னும் கைப்பற்ற முடியலை. இப்போ இயால் அமீர் கொடுத்த அந்த அறிக்கையில் அவங்க என்ன மாதிரிலாம் நமது இராணுவத்தினர் இறக்கிறார்கள் என்று சொன்னால், பூபி ட்ராப், ஆம்புஷ், இப்போ கேப்சரிங்காக ஆரம்பிச்சிட்டானோ. நம்மளோட இராணுவத்தினர் பலர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி, பிரிஸ்னர்ஸ் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. நேற்று டனல்ஸ்லேயே ஒரு பெரிய இறப்பு தான் நடந்திருக்கு. ஆனால் இஸ்ரேல் மீடியாவும் 4 பேர் தான் இறந்தாங்க, ஒரு தான் மாட்டினான்னு சொல்லுது. ஆனால் வெளியில் உள்ள மீடியாக்கள் நிறைய பேர் இறந்தார்கள், அதில் கொஞ்சம் பேர் மாட்டினாங்க. அதில் கொஞ்சம் எண்ணிக்கை அதிகமாக தான் சிக்கினாங்க. ஆனால் ஒருவருடைய வீடியோ தான் ஹமாஸ் வெளியிட்டிருப்பதால் இஸ்ரேலி மிலிட்ரி ஒருவர் தான் பிடிக்கெடுத்திருக்கிறார். இது எப்போ ஹானிபல் டைரக்ஷனுக்கு பிறகு டனல்ஸ் ஆனதுனால, அதாவது சுரங்கப்பாதைக்குள்ளால் போய் சிக்கிக்கிட்டதுனால இந்த கானிபால் டைரக்ஷன் எடுபடலை. இஸ்ரேலிய இராணுவத்தின் இதர பகுதியினர் இஸ்ரேலிய இராணுவத்தினரை சிக்காமல் இருப்பதற்கு கொலை செய்யப்படவில்லை. ஆனால் பல இடங்களில் நேற்று கேப்சர் நடக்கும்போது சுஜையா, பெய்த் ஹானூன் இந்த இடத்துல கானிபால் டைரக்ஷன் செயலுக்கு வந்திருக்கு. அதையெல்லாம் வீடியோ எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போ நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பிறகு அட்டாக் ஆன் வெஹிக்கிள்ஸ், அவன் பட்டியல் யார், ஏலமே நம்மளோட இராணுவ வாகனங்களின் மீது தாக்குதல். இப்போ இராணுவ வாகனங்கள் மீது அவங்க 107ன்னு ஒரு செல்லை உபயோகப்படுத்துகிறாங்க, மோட்டார் செல்லை. அது நம்ம இராணுவ வாகனத்தில் பட்டவுடன் எரிகிறது. அதற்கு ஒரு முக்கியமான காரணம், நமது இராணுவ வாகனங்கள் வெறும் ஆட்களை ஏற்றி செல்வதில்லை, வெடிபொருட்களையும் ஏற்றி செல்கிறது அப்படின்னு. அதே மாதிரி பிளான்டிங் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இந்த லேண்ட், நிலவெளி குண்டுகளை வைத்து நம்ம மீது நடக்கிற தாக்குதல். ரேமிங் அட்டாக்ஸ், அதாவது வெஸ்ட் பேங்கில் பெரும்பாலும் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு மோதுறது. பிளான்டிங் அண்ட் த்ரோயிங் டிவைசஸ், அதாவது இந்த வெடிகுண்டுகளை பல இடங்களில் பதுக்கி வைக்கிறது. நம்ம அந்த இடத்துக்கு வரும்போது டீட்டனேட் பண்ணிடுறது. இதெல்லாம் எதனால் அவங்களால முடியுதுன்னா, காசாவில் உள்ள 364 ஸ்கொயர் ஃபீட்டும் கம்ப்ளீட்டாக அவர்களுடைய பார்வையில் இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு மூவையும் அவங்களால கண்டிக்க முடிகிறது. அதனால் இருக்கக்கூடிய ஒரே வழி, நாம் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு காசாவிலிருந்து வெளியே வந்து விடுவதுதான் நல்லது. இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு அது ஒன்று தான் வழி. அப்போ பென்கரும் சொமர்சிக்கும், பென்கர் பேசவே இல்லை, நேற்று வாயை பற்றிக்கிட்டான். அவன் தான் எப்போ உணவு போகக்கூடாது, குண்டு தான் போகணும், ஏட்ராப் பண்ண வேண்டியது உணவு இல்லை, பாம்ஸ் தான், இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருப்பான். அவன் இப்போ இந்த இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய குடும்பத்தினர் பண்ணக்கூடிய கலாட்டால ரொம்ப அடங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அடுத்தது விட்காஃப் போனான் பாருங்க. அவன் நேற்று இஸ்ரேலுக்கு போய் இஸ்ரேலில் உள்ள டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ், அதாவது கேப்டிவ்ஸ், அப்படி அழைத்து செல்லப்பட்டவர்களை உடனுன்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்வலத்திலையும் கலந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்டர்டை போட்டுக்கிட்டு இனிமேல் ஒரு அறிக்கை விடுப்பான், காசால பட்னியே இல்லைன்னு. அப்படி ஒரு டபுள் ஸ்டாண்டர்டில் அது போயிட்டு இருக்கு. போன வெள்ளிக்கிழமை அல் அக்ஸா பள்ளிவாசலில் 40,000 பேர் தொழுதிருக்கிறார்கள். இந்த கணக்கை நம்ம ஏன் அடிக்கடி கொடுக்குறோம்னு சொன்னால், இவர்கள் தொழுவதன் மூலம் அல் அக்ஸாவை நம்முடையது என்று உறுதி செய்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்ப்பு கவனால் கொண்டுள்ளார்கள்.